ப்ராஜெக்ட் லே அவுட் போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் அந்த இடத்துல நீங்கள் அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் பிகாஸ் நீங்கள் ஒரு இடம் போய் வாங்கிட்டதுக்கு அப்புறம் தானே லே அவுட்டே போட முடியும். ஆமாம். ஸோ அப்போ நீங்கள் அது மெயினாக வந்து என்ன பார்ப்பீங்க? சரௌண்டிங்ஸ் பார்ப்போம். குடியிருப்பு பகுதி இப்போ இந்த இடத்துல லே அவுட் பண்ணால் அதுக்கு குடியிருப்புக்கு ஏற்ற பகுதியானு பார்ப்போம். ஃப்யூச்சரில் வந்து அப்ரிசியேஷன் வேல்யூ வருமா, இந்த நியரஸ்ட்டில் ஸ்கூல் காலேஜ் இருக்கா, உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட் இருக்கா, ஹாஸ்பிட்டல் இருக்கா, மக்களுக்கு போக்குவரத்து வசதி இருக்கா. இந்த இடம் தான் லேண்டு வாங்கினா சில பேர் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா லேண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு மட்டும் பண்ணுவாங்க. நான் 100 பிளாட் வச்சுருக்கேன், 100 பிளாட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு மட்டும் பணம் கட்டி வாங்கிடுறாங்க. யாரும் வீடு கட்ட மாட்டாங்க, விலை ஏறாது. அதில் 50% ஆகுது வீடு கட்டுறவங்க வாங்கினா தான் அப்ரிசியேஷன் வேல்யூ இருக்கும். ஸோ அதுக்கு நாங்கள் முன்னுரிமை, வீடு கட்டுறவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம். அவங்களுக்கு விலையில் கொஞ்சம் சலுகை பண்ணுவோம், அவங்களுக்கு அப்ரூவல் வாங்குறதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஒரு லேஅவுட்டு வாங்கி அந்த லேஅவுட்டு 1 வருஷம் 2 வருஷத்தில் 50% பேர் வந்து வீடு கட்டிட்டாங்கன்னா அந்த இடம் அப்ரிசியேஷன் வேல்யூ வந்துடும்.